ஹே கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஆசையான மூவி எக்ஸ்பிளனேஷன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கனால கொஞ்சம் சுமாராக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன் டு த கிளாசிக்கல் எக்ஸ்பிளனேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சில்ட்ரன் ஆஃப் மென் என்ற ரொம்ப விசித்திரமான படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? இந்த படத்தோட ஸ்டார்டிங்லவே ஃபியூச்சரில், அதாவது 2027 லண்டனில் காமிக்கிறாங்க. ஒரு காஃபி ஷாப்பில் டிவியில் சொல்லிட்டு இருக்காங்க, 8 வருஷத்துக்கு அப்புறமா பார்டர்ஸ் எல்லாம் மூட போகிறாங்களாம். அண்ட் அது போக புதுசாக எந்த அகதிகளாவது நம்ம நாட்டுக்குள்ளே வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்க போறோன்ற மாதிரி அந்த நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. அப்படியே ஃபிளாஷ் நியூஸ்ல இன்னொரு நியூஸையும் காமிக்கிறாங்க. அதுல உலகத்தோட யங்கஸ்ட் பர்சன் இறந்துட்டதா அந்த நியூஸ்ல ஓடுது. அது எப்பறம் யங்கஸ்ட் பர்சன் இறந்து போக முடியும்னு கேட்டீங்கன்னா பின்னாடி சொல்றேன். அதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்கு. இங்கே இவ்வளவு அமுழ்தமிழ் நடந்துட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ எதிர்ச்சியா வந்து காஃபியை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாப்ல. நம்ம ஹீரோவோட பேர் தியோ. அண்ட் அவர் வெளியே நடந்து போயிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த இடத்துல வெடிக்க ஆரம்பிச்சிடும். அங்க சில பேர் இறந்தும் போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஒர்க்குக்கு போறப்ப அங்க எல்லாருமே இந்த நியூஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. தியோ நேரா அவரோட மேனேஜர்கிட்ட போய் இதே வேலையை நான் வீட்டில் போய் பண்ண போறேன், என்னால் இந்த சோகம் தாங்க முடியல, என்னை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு கேட்டிருப்பாரு. அவரும் விட்டுருவாரு. தியோ ஒரு ட்ரெயினில் அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்ப சில அகதிகள் கள்ள தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க ட்ரெயின் மேலே. கம்பி போட்டு போறதுனால பெருசாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. தியோ ட்ரெயினை விட்டு வெளியே நடந்து வரப்ப பார்த்தா இல்லீகலா நாட்டுக்குள்ள வந்த எல்லா அகதிகளையும் செல்லில் அடிச்சு வச்சிருப்பானுங்க. தியோ அங்கிருந்து நடந்து வந்து அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுவாரு. அண்ட் இவரை நம்ம வயசானவர்னே கூப்பிடலாம். தியோவும் அவரோட ஃப்ரெண்டு வயசானவரும் ஒரு கார்ல ஏறி ஊருக்கு ரொம்ப தூரம் தள்ளி காட்டுக்குள்ள அமைஞ்சிருக்க அவங்க வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள அந்த வயசானவரோட ஒய்ஃப் இருப்பாங்க. இந்த வயசானவரோட ஒய்ஃபுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதனாலே பெருசாக எதுவும் பேச மாட்டாங்க. இப்போ மனித சமுதாயத்துக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றத நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி ஒட்டி வச்சிருக்காங்க. அதுதான் இப்போ இந்த வயசானவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே என்ன ப்ராப்ளம்னா, கடந்த 20 வருஷங்களாக எந்த புது குழந்தையும் பிறக்க கிடையாது. இதனாலேயே ஊருக்கு வெளியே அங்கங்கே வேற நாட்டில் இருக்க அகதிகள்லாம் பிரிட்டனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராப்ளம் இங்கே மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி கடைசி ஒரு குழந்தை பிறந்திருந்திருக்கும். அதுவும் இப்போ ரீசெண்டாக இறந்து போயிட்டதா நியூஸில் சொல்லியிருந்திருப்பாங்க. இதை தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்துருப்பீங்க. அப்படியே பக்கத்துல இன்னொரு போட்டோகிராஃப்ல நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃப் குழந்தையோட சந்தோஷமா இருக்க மாதிரி ஒரு போட்டோ. அன்னைக்கு நைட்டு தியோ அந்த வயசானவரோட பேசிட்டு இருப்பான். அவர் கூட ஜாலியா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். மறுநாள் தியோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்ப ஒரு கேங் அவரை கடத்திட்டு போயிடும். அட யாருன்னு பார்த்தா நம்ம தியோவோட எக்ஸ் ஒய்ஃப் தான் அது. அவங்களோட டிமாண்ட் என்னன்னா, நான் உனக்கு காசு தரேன், அதுக்கு பதிலாக நீ தொலைமுகத்தில் இருக்க அகதிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பேப்பர்ஸ் ஃப்ரெண்டு மூலமா வாங்கித்தான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த அம்மா ஒரு டெரரிஸ்ட் குரூப்போட ஹெட். அந்த குரூப்புக்காக தான் இவங்க ஹெல்ப்பே கேட்பாங்க. இந்த கேங் அவரை ஒரு கார்ல கூட்டிட்டு போவாங்க. போற வழியிலே அவருக்கு காசு கொடுத்துட்டு மரியாதையா வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஐயோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாரு. அண்ட் அவர் ஒரு மினிஸ்டர். அவர்கிட்ட என்னென்னமோ பிட்ட போட்டு கடைசியில் எப்படியோ அந்த பேப்பரை வாங்கிட்டு வந்துருவாரு. ஐயோ அதுக்கப்புறமா பார்ல ஒருத்தரை மீட் பண்ணுவாரு. அண்ட் அவர் பேரு லுக்கு. நீங்க கேட்டதை தானே, பட் அதுக்கு பதிலாக நான் எக்ஸ் கூட போவேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. உன் கிறக்கம் நான் என்ன பண்ண வான்னு சொல்லி அவர் கூட்டு போயிருவாரு. மறுநாள் தியோவும் அவரோட கேங்கும் கார்ல கிளம்பிடுவாங்க. இந்த பேப்பர் வாங்குறேன் நனைஞ்சிருப்பாரு நம்ம தியோ. அது இந்த லெஃப்ட்ல இருக்க இந்த பொண்ணுக்காக தான். யாருக்கு என்ன போட்டுச்சோ தெரியல, இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கவே நடுவில் ஒரு கன் ஷாட்டை போட்டுருவானுங்க. எதிர் டீம்ல இருந்து ஒருத்தன் நம்ம தியோவோட எக்ஸ போட்டுருவான். ஐ மீன் சுட்டுருவான். காரை நிப்பாட்டி 2 போலீஸ் லைசன்ஸ் இருக்கா என்னன்னு கேட்டு போறானுமோ தெரியல. நம்ம லூக்கு கோவம் தூரம் புடக்குன்னு போட்டுருவாரு. இவன் எதுக்கிட்ட இப்ப கொண்டுன்னு நம்ம தியோ கேட்டதுக்கு, இப்போதைக்கு அதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, நம்மளோட ஒரே மோட்டிவ் இந்த பொண்ணை காப்பாத்துறது மட்டும் தான் சொல்லுவாங்க. குண்டு வாங்கின நம்ம ஹீரோவோட எக்ஸ மண்ணில் புதைச்சிட்டு இருப்பாங்க. இருந்த எக்ஸாவே இருந்தாலும் அந்த மனுஷன் வருத்தப்படுவாரு. மொத்த கேங்கும் வந்து அவங்களோட இடத்துல அசம்பிள் ஆயிருவாங்க. அப்பதான் தியோ அந்த பொண்ணிட்டவே பேசுவாரு. அந்த பொண்ணுகிட்ட எக்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, சப்போஸ் எனக்கு ஏதாவது ஆகிட்டா தயவு செஞ்சு நீ தியோ கூடவே போ அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. சரி எங்க போகனா எங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியோ கேட்டப்ப, டுமாரோன்ற க்ரூஸ் ஷிப் நமக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம தலைவருக்கு அதெல்லாம் பத்தி ஒண்ணுமே தெரியாது போல. அப்பதான் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். ஆல்மோஸ்ட் 20 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்க போதான்னு சொல்லி நம்ம ஹீரோவே ஷாக் ஆயிடுவாரு. எல்லாரும் சேர்ந்து ஒரு கேங் மீட்டிங் அங்க ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. அதுல நம்ம லூக் தான் பேசுறாப்ல. இந்த பொண்ணை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும், ஏன்னா இது கவர்மெண்ட் கையில இந்த பொண்ணு சிக்கனா கண்டிப்பா ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லிட்டு வேலையை பார்த்து விட்டுருவானுங்க. இந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை, மண்ணா கட்டி அப்படி எப்படின்னு பேசி பிட்ட போட்டுட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு நான் கடற்கரைக்கு போகணும், அங்க டுமாரோன்ற ஷிப் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லும். அதுக்கு நம்ம லூக்கு வெயிட் பண்ணுங்க, குழந்தை பிறந்த பிறகு அங்க நம்ம போலான்னு சொல்லி பிட்ட போடுவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தியோ அவங்க எல்லாம் பேசுறத ஒட்டி கேட்பாப்ல. அதுல லூக்கு என்னோட ஒரிஜினல் பிளான் என்னன்னா, அந்த பொண்ணை கொண்டுட்டு அந்த குழந்தைய வச்சு நம்ம பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளானை போட்டுட்டு இருப்பாப்ல தனியா. இது எப்படியோ தியோவுக்கு இது தெரிய வந்த உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாப்ல. உள்ள அந்த பொண்ணு இருக்கிறதுனால எவனும் அங்க ஷூட் பண்ணல. அங்கிருந்து ஏசாகி நம்ம வயசான தாத்தா இருக்காரு இல்லையா, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க. அப்ப அங்க எல்லாருமே டுமாரோ க்ரூஸ் ஷிப் எங்க இருக்கு அண்ட் அது எப்ப வரும் இதெல்லாம் யோசிச்சுட்டு எப்படி அங்க போலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வயசான தாத்தா வெளியே போய் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வரேன்னு கிளம்பிடுவாப்ல. அப்பதான் இந்த பொண்ணு இந்த பேர் ஜாண்டி கிட்ட சில விஷயங்களை பேசுவாங்க.
பாருங்களேன், நான் ப்ரெக்னென்ட் ஆன யாரையுமே நேரில் பார்த்தது கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நானே ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வயிறு பெருசானப்போ தான் நானே ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்றதை உணர்ந்தேன். அப்படின்லாம் சில விஷயங்களை அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம வயசான தாத்தா நற்செய்தியோடு வருவாப்புல. அவர்கிட்ட ரெகுலராக ஒரு காப் ட்ரக் வாங்கிட்டு இருப்பாப்புல. அண்ட் அவர் தான் இப்போ இந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி ஹெல்ப் பண்ண போகிறாராம். அண்ட் அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ன்றதுனால பெருசாக எந்த டவுட் வராமல் எஸ் ஆயிடலான்னு சொல்கிறாரு. அன்றைக்கி நைட்டு அந்த வயசானவர் நம்ம தியோவோட ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருக்காப்புல. தியோவும் அவனோட ஒய்ஃபும் ஸ்டார்டிங்கில் சண்டை போட்டாலும் போக போக 2 பேருமே ரொம்ப ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்தது. பட் 2008 ஒரு பேண்டமிக் நடந்துச்சு. அண்ட் அந்த டைமில் அந்த குழந்தைய அவங்க பிரிய வேண்டியதாக போயிடுச்சு. இப்படின்னு நம்ம தியோவோட ஸ்டோரியை அவர் சொல்லிட்டு இருப்பாப்புல. தியோ இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுட்டு போயிடுவார். மறுநாள் காலையில் எந்திரிக்கிறப்பவே பயங்கர சவுண்டு. தியோவுக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு வெளியே எல்லாரும் வந்துட்டாங்கன்னு. அங்கேருந்து வேகமாக கிளம்புவார். அங்கேருந்து நம்ம ஹீரோவும் அவரோட அந்த பொண்ணையும் அனுப்பி வச்சுட்டு வயசானவர் அவரோட வீட்டுக்குள்ள போயிருவாரு. எப்படியும் அவனுக்கு வந்தா இங்க நம்மளை கொன்றுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனாலேயே அவரோட ஒய்ஃபை கருணை கொலை பண்ணிடுவாரு. அதே மாதிரி இந்த கேங்கும் உள்ள வந்து நம்ம வயசானவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவரும் நெக்கலாவே பதில் சொல்லிட்டு இருப்பாரு. உள்ள போய் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருவானுங்க. அது மூலமா அவங்க எங்க போறாங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்பயும் முடிஞ்சா பிடிச்சி கூட நெக்கலாவே பேசிட்டு இருப்பாரு. கடுப்பான லூக்கு அவரை சுற்றுவான். தியோ அதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருப்பாரு. என்னதான் அவரோட ஃப்ரெண்ட் அவங்க கொண்டிருந்தாலும் அங்கிருந்து அவரையும் கொண்டுருவாங்க இல்லையா. ஸோ அதனால அங்கிருந்து அந்த பொண்ணோட கிளம்பிடுவாரு. இப்ப உயிரோட இருக்கிறது நம்ம ஹீரோ அண்ட் அவரோட அந்த பொண்ணு, அப்புறம் ஒரு ஆண்டியக்கா. இவங்க 3 பேருமே ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துல அலாரம்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வெளியே போய் பார்த்தா வெளியே ஒரு ஆர்மி கார் நின்றுட்டு இருக்கும். ஆக்சுவலி நம்ம வயசானவர் ஒரு காப், அதாவது போலீஸ் நமக்கு உதவி பண்ணுவாருன்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அதுதான் இவர். அண்ட் அந்த போலீஸ் அங்க இருந்து நம்ம ஹீரோவையும் அவரோட கேங்கையும் கூப்பிட்டு போயிடுவாரு. போயிட்டு இருக்கவே அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துடும். கதவை திறந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் உள்ள ஒரு பொண்ணு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் அவங்க மிச்ச விஷயத்தெல்லாம் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லுவாரு. அந்த 3 பேருமே அகதிகள் மாதிரி நடிச்சு உள்ள போயிடுவாங்க. உள்ள அந்த ஆன்டியக்கா நம்ம தியோ கிட்ட எப்படி நம்ம அந்த ஆர்கனைசேஷன் பேச போறோம் அண்ட் எப்படி நம்ம இந்த பொண்ணை அந்த ஷிப்பில் அனுப்பி வைக்க போறோம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு செக் போஸ்ட்டை போட்டு உள்ள அந்த வேனுக்குள்ள ஒரு போலீஸ் வந்து செக் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு கத்துறதை பார்த்துட்டு அவர் வந்து பக்கத்துல பாப்பாரா. உடனே இந்த சீனை பாருங்களேன். ஓ போலே பூசைத்தானே, நீ வரமா போடி. சார் அந்த பொண்ணு சூச்சா போயிடுச்சு சார். அட செயின் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அங்கிருந்து போயிடுவாரு. வேனுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வெளியே அந்த போலீஸ்ல எப்படி அந்த அகதிகள் எல்லாம் டார்ச்சர் பண்றாங்கன்னு அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கும். ஃபைனலா அந்த பொண்ணை பார்த்துருவாங்க. அந்த பொண்ணு தான் கூப்பிட்டு போய் ஒரு ரூம்ல உட்கார வைப்பாங்க. ஒரு வழியா கடைசியில் அந்த குழந்தையும் பிறந்துரும். அது ஒரு அழகான பெண் குழந்தை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹெல்ப் பண்ண அந்த போலீஸும் அந்த பொண்ணும் அந்த ரூமுக்கு வருவாங்க. அந்த போலீஸ் உள்ள வந்து அந்த டீம் ஆல்ரெடி நம்மள சுட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. போலீஸ் அவ கூட இருக்க அந்த குழந்தைய பார்த்துருவான். இந்த போலீஸ் நல்லவனை பார்த்தா அவனும் வேலையை பார்த்துருவான். இவங்களை யார் பிடிச்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் சொல்லி இருந்திருப்பாங்க போல. இவங்களை பிடிச்சி கொடுக்கணும்னு அந்த போலீஸும் முடிவு பண்ணிட்டான். நல்ல வேளை அந்த பொண்ணு வந்து அவனை மண்டையில அடிச்சு அங்கிருந்து தள்ளி விட்டுரும். அங்கிருந்து தப்பிச்சு ஒரு கூட்டத்தில் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருப்பாங்க. எப்படி கண்டுபிடிச்சானுங்கன்னு தெரியல. பட் ஆனால் அந்த லூக்கோட கேங்கும் இங்கே வந்துடுவாங்க. அங்கேருந்து அந்த பொண்ணையும் அவரோட குழந்தையும் மட்டும் கூப்பிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோவையும் அந்த ஹெல்ப் பண்ண பொண்ணையும் சுட போகிறப்ப ஜஸ்ட் மிஸ்ல பிரிட்டிஷ் ஆர்மி வந்து சுட்டு காப்பாற்றி இருந்திருப்பாங்க. அவனுங்க அங்கே பிஸியாக இருக்கப்ப இவங்க இங்கேருந்து எக்ஸ் ஆயிடுவாங்க. ஹீரோ மட்டும் அங்கேருந்து தப்பிச்சு எப்படியோ உள்ள போய் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவான். அங்கேருந்து அவங்களை கூப்பிட்டு போலான்றப்ப நம்ம லூக் வந்து தடுப்பாப்ல. ஜஸ்ட் மிஸ் அங்கே ஒரு பாம்பு அடிச்சு நம்ம லூக் அங்கே செத்துருவாரு. அங்கேருந்து வெளியே வந்தா ஆர்மியிலேருந்து ஈவன் அந்த கேங் மெம்பர்ஸ் கூட அந்த பொண்ணு போட்டுன்னு விட்டுருவாங்க. அங்கேருந்து ஜஸ்ட் மிஸ்ல தியோவும் அந்த பொண்ணும் தப்பிச்சிருந்திருப்பாங்க. அவங்க 3 பேரையும் அந்த போட்டில் அனுப்பி வச்சுட்டு அந்த இன்னொரு பொண்ணு அங்கேயே நின்றுரும். போட்டுக்குள்ள திடீர்னு பார்த்தா ரத்தமா வந்துட்டு இருக்கும். ஆக்சுவலி நம்ம லூக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோ போட்டிருப்பாப்ல. அண்ட் அதனால தான் பிளட் ஃபுல்லாக வந்துட்டு இருந்திருக்கும். தியோ இந்த குழந்தைய எப்படிலாம் வளர்க்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு சாயிரப்ப கூட. அவங்களும் நான் என் குழந்தைக்கு உன் பேர் தான் வைக்க போறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. கடைசியில் நம்ம ஹீரோ இறந்து போக அண்ட் இந்த சைடு அப்படியே டுமாரோ ஷிப்பை காமிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த ஒரு ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஸ்டார்டிங்ல இருந்து அவ்வளோ போராட்டம். ஜஸ்ட் மிஸ் எப்படியே கண்டுபிடிச்சிட்டானுங்க. அண்ட் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் புது வியூவர்ஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் கொடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.